நாளைக்கு காலையில் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா நான் எங்கள் ஊரில் போய் வேப்பமரத்துக்கு கீழே கட்டில் போட்டு படுத்து தூங்கிட்டுங்க. நான் 20 வயசு வரைக்கும் எங்கள் வீட்டில் டாய்லெட்லாம் கிடையாதுங்க. நல்லா ஓப்பனாக டாய்லெட் போனவன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. நாளை காலையில் எங்கள் தோட்டத்தில் போய் விவசாயம் பார்த்து நான் பொழைச்சிக்குவேன். இப்போ இருக்கிற அரசியல் தலைவர் எத்தனை பேர்த்தனால பொழைக்க முடியும்? நாளை காலையில் நான் கூலிக்கு வேலைக்கு போவாங்க. 300 ரூபா சம்பளத்தினால வாழ முடியும். எத்தனை பேர்த்தனால வாழ முடியும்? அந்த பயம்தான். நாம இருக்கிறத இழக்கிறதுக்கு துணிஞ்சாச்சுங்க. நமக்கும் இது நடக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அவங்க ரேஞ்ச் ரோவரையும் லம்போர்கினியும் அவங்க பெரிய பெரிய காரை விட்டுட்டு என்னை மாதிரி செருப்பு போட்டு வயல் இறங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் இறங்குவாங்க. நாளை காலையில் ஒன்றுமே இல்லைனா கூட ஹாப்பிலி ஐல் கோ பேக் டு மை ஃபார்ம். பாலிடிக்ஸ் நாம் பவருக்குன்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் முதல்ல சொன்னீங்கல்ல, போஸ்டோ பவருக்கு வந்துட்டோம்னா தென் ஐல் பி வெரி கேர்ஃபுல். இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா. ரைட் நவ் நம்ம என்னங்க இழுக்கிறது இழந்ததுக்கு வந்தாச்சு, இருக்கிறதே இழந்தாச்சு. ஒரு பவரில் இருந்து 4 பேர் நம்மளை சார்ன்னு கூப்பிட்டு இருந்தாங்க, இங்கே வாங்க அங்கே வாங்கினாங்க, அதுவும் போச்சு. இப்போ ஐ எம் வெரி காமன் மேன். ரோட் சைட் கடையில் போய் வண்டியை நிறுத்தி டீ குடிக்கிற ஆள் நான். எனக்கும் உங்களுக்கும் மேடமுக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. வி ஆர் அப்சல்யூட்லி காமன் பீப்புள். நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு போகிறாங்க. broken my ego down. நீ என்ன வேணாலும் பேசிக்க, என்ன வேணாலும் அட்டாக் பண்ணிக்க, ட்விட்டரை வச்சு ட்ரெண்ட் பண்ணிக்க, என்னை என்ன வேணாலும் பேர் சொல்லி கூப்பிட்டுக்க, என்னை என்ன வேணாலும் மிரட்டி பார்த்துக்க, இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாதுங்க. ஏன்னா என்னுடைய வேப்ப மரமும் என்னுடைய கட்டிலும் என்னுடைய ஆடும் என்னுடைய மாடும் எனக்காக தோட்டத்தில் காத்திருக்கிறது. எனக்கு வேற என்னங்க வேணும்? எங்க தாத்தா சொல்லுவார், துண்டை விரிச்சு போட்டு நீ ரோட்ல படுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா எவனுக்கும் பயப்பட வேண்டாம். பட் தொண்டை விரிச்சு போட்டு ரோட்ல படுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஃபேன் இல்லை, ஏசி இல்லைங்க, எறும்பு கடிக்கும், டாய்லெட் இல்லை. பட் நம்மளும் துண்டு விரிச்சு போட்டு படுத்தவங்க தானுங்க. ஏதோ லாஸ்ட் 10 வருஷத்துல பொருளாதாரத்தில் முன்னாடி ஏறிட்டோம், நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. இப்போ மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம், நல்ல சட்டை பேண்ட்டை போட்டுக்கிறோம், நல்ல ஷூ போட்டுக்கிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம். இதெல்லாம் வாழ்க்கை நமக்கு கொடுத்தது. அதை வாழ்க்கை எப்போ வேணாலும் எடுத்துக்கும் இல்லைங்களா? அதனால தான் நம்மளுடைய பொலிட்டிக்கல் இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கரேஜ், அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் கரேஜ் நம்ம அப்ரிங்கிங்லேருந்து வருது. I've seen that life when I was nothing. இதே கோயம்புத்தூரில் இதே ஊரில் 2007 நான் வேலை வேண்டான்னு சொல்லிட்டுங்க, நான் 1 வருஷம் ஐஏஎம் போகணும் அப்படின்னு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது எங்கள் அப்பா சொல்லிட்டார், நீ வீட்டுக்கு வரக்கூடாது, பிகாஸ் கிடைச்ச வேலையை விட்டுட்டேன், நீ முட்டாள். அப்போ என்னங்க, நான் 21 நாள் 22 நாள் என் சம்பளம் முடிஞ்சு போயிடும். 3 நாள் பட்னியாக இருப்பேங்க. மத்தியானம் லஞ்சை ஸ்கிப் பண்ணுவேன், பணம் தீர மாதம் 28ஆம் தேதியில் டின்னரை ஸ்கிப் பண்ணுவேன். அந்த மாதிரி இதே கோயம்புத்தூரில் வாழ்ந்த நான் மனிதன். இன்னைக்கு இதே கோயம்புத்தூர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. நீங்கள் வாங்க, என்னால் முடிஞ்ச ஒரு நல்லது பண்ணுங்க. என் நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்களே. அதையே இழக்க தயாரான நான், எனக்கு என்ன 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு இல்லை, பெரிய வீட்டில் பிறக்கல, நாளைக்கு நான் சிஎம் ஆக மாட்டேன்னு என்னங்க பையனாலும் ஒன்றும் இல்லைங்க. 3 வேளை சாப்பாடு இருந்தால் போதும், துண்டு இருக்குது, விரிச்சு போட்டு வேப்பமரத்துக்கு கீழே படுத்துக்கலாம்.